நாடு, மொழி, ஜாதி, வேறு இனம், இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி வர்ற ஒரு பெரிய பெருநாள், அப்படி இல்லாட்டி ஒரு ஃபெஸ்டிவல் தான் வேலண்டைன்ஸ் டே. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. அதில் ஒரு மறுபக்கம் ஒன்று இருக்குது. அதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த எபிசோடை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம், இது ரஞ்சித் பாலசுப்ரமணியம், உங்கள் அன்பு யூடியூபர். காதலர் தினம், அப்படி இல்லாட்டி வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக மாறிக்கிட்டு வருது. காதலர் தினத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வைரமுத்து ஐயா சொன்ன மாதிரி, ஒளிவட்டம் உன்னை சுற்றி தோன்றும், உனக்கும் கவிதை வரும், தபால்காரன் கடவுளாகுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் டின்னர், கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவான நிறைய விஷயங்களை வேலண்டைன் டே கப்பலுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹாலிடே பேக்கேஜஸ் அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஹோட்டல் பேக்கேஜஸ் அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் வரும். காதலர்களுக்காக நிறைய கிஃப்ட் பேக்கேஜஸ் எல்லாம் ரெட் தீமில் செஞ்சு நிறைய இந்த பார்ப்பீங்க. இந்த ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாகவே அதான் போய்கிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈவெண்ட் வேலண்டைன்ஸ் டே. அதையும் தாண்டி அதுக்கு இன்னொரு பக்கம், அதுக்கு பின்னாடி இன்னொரு இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த இண்டஸ்ட்ரியோட பேர் பிரேக்கப் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி. காதலர்கள் ஒன்றா சேர துடிக்கும்போது, அப்படி இல்லாட்டி ஒன்றா சேர்ந்து இருப்பவர்கள் எல்லாம் காதலர் தினத்தை எதிர்பார்த்துக்கு காத்திருக்கிற மாதிரியே பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் ஒன்றும் இருக்குது. இந்த கமிட்மெண்ட், அதிலேருந்து நான் வெளியில் வந்துடணும், இந்த காதலத்துக்கு முன்னாடி நான் பிரேக்கப் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பிரேக்கப் எதிர்பார்த்துருக்கவங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஒன்றே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 15-20% 15 to 20% பிரேக்கப்ஸ் வருஷம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஒவ்வொரு வேலண்டைன் டேயும் 14th February வர்ற மாதிரியே, அந்த வேலண்டைன் டேக்கு முன்னாடி வர்ற டியூஸ்டே, அந்த டியூஸ்டேயை ரெட் டியூஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டியூஸ்டே தான் பிரேக்கப்பை அந்த ஒன்றா சேர்ந்துருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நாளாக எடுத்திருக்காங்க. அந்த டியூஸ்டேயை, அந்த ரெட் டியூஸ்டேங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ரெட் டியூஸ்டேயை மையமாக வச்சு எவ்வளவு கேபிட்டலிசம், அப்படி இல்லாட்டி முதலாளித்துவ கொள்கையினால் அந்த வேலண்டைன்ஸ் டேயில் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஹோட்டல்ஸ் மற்றது நிறைய விஷயங்கள் வியாபார ரீதியில் செய்கிறாங்களோ, பணம் பண்ணுறதுக்காக இந்த பிரேக்கப் விஷயத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி பணத்தை, அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸ்பென்சஸை பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஆய்வு சொல்லுது என்னென்னா, 41% 41% ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட காதலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேலண்டைன் டேங்கிறது ஒரு கமர்ஷியல் ஒரு கன்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களில் பணமை மையமாக வச்சு, நிறைய வர்த்தகத்தை மையமாக வச்சு செய்யப்படுற ஒரு விஷயம். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய அளவு நீங்கள் எக்ஸ்பென்சஸை உண்டு பண்ணுற விஷயங்களாக தான் இந்த வேலண்டைன் டே பொறுத்தளவில் அதில் நடக்கிற அவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் அமைஞ்சிருக்கு. அதனால் 41% people are saying this is a commercial thing அப்படின்னு அதிலேருந்து அவங்க நம்பிக்கை இழந்துக்கிட்டு வராங்க இந்த வேலண்டைன் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து. இந்த ரெட் டியூஸ்டே அப்படி இல்லாட்டி பிரேக்கப் டேயை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சாதாரணமாக சில பேர் அந்த பிரேக்கப்பை ரொம்ப மெச்சூர்டாக கையாளுவாங்க.
ஒரு முதிர்வு தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் சில பேர் ஒரு கோவம் இருக்கும், அவங்களோட எக்ஸ் மேலே ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாகிட்டு வருது. அதில் ஒரு விஷயந்தான் பார்த்திங்கன்னா, ஒரு ஜூ ஒன்று இருக்குது, ப்ரானெக்ஸ் ஜூ அப்படின்னு யூஎஸில். அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் வந்துருச்சு. அதில் சில மிருகங்கள் அப்படி இல்லாட்டி இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரியான விஷயங்கள், காக்ரோச், அதுக்கெல்லாம் பேர் சூட்டுவெல்லாம் அந்த வேலண்டைன் டேக்கு முன்னாடி வர்ற ரெட் டியூஸ்டே அதில் பிரேக்கப் ஆனவங்க தன்னோட எக்ஸோட பேரை அந்த காக்ரோச்சுக்கு பிறகு அந்த எக்ஸோட பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால், இப்போ மைதிலி அப்படின்னா மைதிலி காக்ரோச் அப்படின்னு வச்சு தன்னோட கோவத்தை அங்கே பேலன்ஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் கிட்டத்தட்ட $5 $70 வரைக்கும் இருக்குது. அந்த ஃபண்டை ரேஸ் பண்ணுறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரேஸ் ஆகுது. அதில் அந்த ஃபண்டை ரேஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள், வனவிலங்குகளுக்கான பாதுகாப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பிழையான விஷயத்தில் கூட ஒரு நல்ல விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு 4 இன்ச் ஒரு லாங் ஒரு மடகாஸ்கர் கரப்பான், அப்படி இல்லாட்டி மடகாஸ்கர் காக்ரோச்சுன்னு சொல்லப்படுற கிட்டத்தில் கூட ஒரு ரொம்ப பெரிய ஒரு காக்ரோச்சுக்கு இதே மாதிரி ஒரு பேர் சூட்டுற ஒரு விஷயம் கிட்டத்தில் நடந்துச்சு. நான் இதுலேயே ஒரு இன்டர்நெட்டில் பார்த்த ஞாபகம் எனக்கு. அப்படியான விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எது எப்படினாலும் இந்த வேலண்டைன் காதலர்கள்னால வேலண்டைன் டேக்கு ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க, ஹார்ட் பிரேக்கப் டே இல்லாட்டி ரெட் டியூஸ்டே அன்றைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு கேபிட்டலிசம், ஒரு முதலாளித்துவ ஒரு கொள்கை தான் இதில் இருக்குங்கிறது தான் நான் பார்த்த விஷயம். சில நேரங்களில் இப்போ ஆப்ஸ், ஏஐ ஜெனரேட்டட் ஆப்ஸ் இருக்குது. அதே மூலமாகவும் பிரேக்கப்ஸை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. க்ளீன் பிரேக்கப் அப்படின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. அதெல்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கப் ஆனவங்க தன்னை ஆசுவாசப்படுத்தி தன்னை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக பிரேக்கப் ஆனால் உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் காசு பணம் தேவையாக இருக்குது. எல்லாத்துலேயும் பே பண்ணி எடுக்கிறோம். அது ஒரு இண்டஸ்ட்ரியாக உருவாயிருச்சு. பிரேக்கப் ஆனால் இதெல்லாம் தாண்டி பிரேக்கப் ஆனோன்னு ட்ரிப்ஸ் ஒரு காதலர்கள் சேர்ந்து போகிற ட்ரிப் கூட சோலோ ட்ரிப்பாக கூட இப்போ நிறைய ஏர்லைன்ஸ் அதையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க, சோலோ ட்ரிப். அதே மாதிரி ஜிம்முக்கு இந்த மாதிரி பிரேக்கப்புக்குன்னே ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சில பேர் ஆல்கஹாலுக்கு போயிட்டு சிங்கிள் சோலோ பார்ட்டி அப்படியெல்லாம் வந்துருச்சு. அப்போ எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு புது இண்டஸ்ட்ரி ஒன்று உருவாயிருச்சு. அப்போது காதலர் தினம் இன்னும் 2 நாள் வரப்போகுது. அதில் ஒன்றா சேர்ந்து ஜோடியாக இருந்து செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி பிரேக்கப் ஆகியிருந்தால் உங்களுக்கு இனி பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட கோவத்தை ஹேண்டில் பண்ணலாம். கரப்பாம்பூச்சிக்கு உங்கள் எக்ஸ் பேரை வச்சிட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணிடலாம். நீங்களும் சந்தோஷமாகி அவங்க மேலே எதுவும் கோவம் இல்லாமல் இந்த திருப்பியும் ஒன்றா சேர்கிற ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்பாக்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி என்னோடய மெசேஜில் போடுங்க. உங்களது எக்ஸ் அப்படி உங்களுக்கு கோவம் இருந்தால் எக்ஸுக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறத மெசேஜில் போடுங்க. நன்றி, வணக்கம்.